கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சிலர் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் மிகவும் கோபமுடையவராக, கடினமான தேவனாக நடந்து கொள்கிறார் என்று நினைப்பதுண்டு. ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டை கூர்ந்து வாசிப்போமே என்றால், கர்த்தர் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அக்கறையுள்ளவராக, கிருபை உள்ளவராக, இரக்கமுள்ளவராக, அதே சமயம் அவர்கள் பாவத்தை குறித்து நீடிய பொறுமை உள்ளவராகவும், அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை கண்டித்து திருத்துகிற நல் உள்ளம் கொண்ட தேவனாக வெளிப்படுகிறார். அதற்கு ஆதாரமாக எரேமியா 33:6 நாம் வாசிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கடந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது எரேமியாவுடைய வார்த்தைகளை செதேக்கியா ராஜா கேட்கவில்லை, யூதாவின் மக்கள் கேட்கவில்லை. எரேமியாவை தண்டித்தார்கள், காயப்படுத்தினார்கள். கடவுள் அதனால் அவர்கள் மீது கோபம் கொண்டவராய் 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்படுவதை குறித்து சூளுரைத்தார். ஆனால் இதே தேவன் 33ஆம் அதிகாரத்தில் உங்கள் பாவங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிக்கிறேன், அதுவும் என்னுடைய அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கூறுகிறார். இவ்வசனங்கள் நமக்கு போதிக்கின்ற கருத்து, நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். இரக்கம் என்றால் என்ன? நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தேவன் நமக்கு கொடுக்காமல் நம்மை காப்பாற்றுபவர். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டிப்பவர் அல்ல. இப்போ இந்த யூத மக்கள் அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால அந்த தேசத்தையே கடவுள் அழித்திருக்கணும். ஆனால் அந்த தேசத்தையே அவர் அழிக்காம 70 வருடங்கள் அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகின்றார். அந்த 70 வருடங்கள் எதற்காக? அவர்கள் மனம் திரும்புவதற்காக, அவர்கள் கர்த்தரை தேடுவதற்காக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவதற்காக. ஆகையினால்தான் அவர் இரக்கமுள்ள தேவன். இவ்வசனங்களிலே 3 கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, பாவத்தினால் நமக்கு உண்டான காயங்களை தேவன் நீக்குபவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். அவர்களுடைய பாவத்தினால அவர்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட காயங்கள்? சொந்த நாட்டை விட்டு வேறொரு தேசத்தில் அடிமையாக இருக்க வேண்டிய சூழல், தங்களுடைய நாடு, தங்களுடைய வீடு, தங்களுடைய உடைமைகளை அவங்க இழந்து போயிருக்கிறாங்க. சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களை மறிக்கவும் கொடுத்திருக்கிறார்கள். தேவன் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் 70 வருஷம் கழிச்சு நான் உங்களை மீண்டும் இஸ்ரவேலுக்கு அழைத்து வரும்போது உங்களுக்கு நான் ஒரு வீட்டை கொடுப்பேன், உங்களுக்கு நான் சொந்தங்களை கொடுப்பேன், உங்களுடைய தேசத்தை நான் கட்டுவேன். இரண்டாவதாக, பாவத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர். இங்கே அவர்களை நான் குணமாக்கி என்று அவர் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் இங்கே சிறைப்பிடித்து போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஒன்றான மெய் தேவனாகிய யெகோவாவை மறந்து கானானிய தெய்வங்களை தொழுது கொண்டார்கள். அந்த பாவத்தை இஸ்ரவேலை விட்டு தேவன் நீக்குகிறார். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து பின்னாடி எருசலேமுக்கு வந்ததுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் கானானிய தெய்வங்களை தொழுது கொள்ளவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து, சமாதானத்தையும் செழிப்பையும் அருள்பவர். அதை நாம் 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றார், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், என்னுடைய வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை நான் கொடுப்பேன், அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கூறுகிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாரோ, நம்மை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையினால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களை கர்த்தர் நீக்குகிறார். அவைகளை மறக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அந்த பாவத்தினால் உண்டான சாபம், நம்ம எல்லாம் எரி நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தவராக நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாய் இருப்பதினாலே அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் பாவத்தின் சாபமாகிய நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறோம்.
நமக்கு சமாதானத்தையும் செழிப்பையும் அருள்கின்ற தேவனாக இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களிலே உலக பிரகாரமான செழிப்பையும் தேவன் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருப்பார் என்றால் அதை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறவராகவே இருக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் தேவன் புதிய ஏற்பாட்டின் தேவன். பழைய ஏற்பாட்டின் தேவன் புதிய ஏற்பாட்டிலும் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நாம் பாவம் செய்யும் போது கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டார். ஆனால் நம்மை சிட்சிக்கும் போது, அந்த பாவத்திற்கான தண்டனையை நமக்கு கொடுக்கும்போது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாமல் அவர் இரக்கமுள்ளவராய் நம்மை பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்து நம்மை மீண்டும் கட்டி நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியாவின் தேவன் நம் தேவன். அவர் இரக்கமுள்ளவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்தோடு போராடி கொண்டிருப்போம் என்றால் அந்த தேவனிடத்துல நம்ம வருவோம். ஒருவேளை நம்முடைய பாவத்தினால நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து காயப்பட்டு மிகவும் தள்ளுண்ட நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். எப்படி தன்னுடைய வீடு ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்த அந்நிய தேசத்தில் அவர்கள் இருந்தபோது தேவன் அவர்களை மீண்டும் இஸ்ரவேலுக்கு அழைத்து வந்து மீண்டும் கட்டினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினால நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் இரக்கமுள்ளவராய் நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.